செய்வார். இவரது ஆட்சிக்கு முடிவு இராது. 30 வயசு தாண்டவர் என்ன சொல்றாங்க அப்படிப்பட்டவரை பார்த்து? இவருக்கு என்னம்போ ஆயிடுச்சு, இவர் நார்மலே இல்லை, பேய் பிடித்திருக்கிறது, பேயின் தலைவனை கொண்டுதான் பல காரியங்களை செய்கிறார் என்று மதம் நினைச்சிருப்பாங்க இல்லையா? இந்த மகனை பெற்றெடுக்கவா பெத்லகேம் வீதிகளிலே வீதி வீடாக ஏறி இறங்கினேன், இந்த பெயரை கேட்பதற்காகவா எகிப்திற்கு குழந்தை தூக்கி கொண்டு ஓடி போனேன் கேட்டிருப்பாங்கல்ல மாதா? அப்பொழுது மாதா நினைத்தார்கள், யெகோவா ஈரே, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடைசியாக போராட்டம் அதோடு நிற்கல. 33 வயது தான், தவம் இருந்து பெற்ற பிள்ளை, பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை. 33 வயதில் தாயின் கண்ணெதிரே ஆடைகள் பறிக்கப்பட்டவராக என்ன செய்கிறார்? குற்றுகிறார், தொங்கிக் கொண்டு. அப்போ மாதா இங்கே நிற்கிறாங்க, சிலுவை அடியில் நிற்கிறாங்க. யோசித்திருப்பாங்க. எருசலேம் தேவ ஆலயத்திலே அவரை குழந்தையாக அர்ப்பணித்த போது சிமியன் சொன்ன வார்த்தை, இதோ உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக கல்வாரி அடியில் அன்னை மேலால் நின்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? மனசுக்குள்ள வந்து போயிருக்கணும். ஆயினும் மாதா என்ன செய்யலை, கலங்கலை. என்ன சொல்கிறார்கள்? கடவுள் பார்த்து கொள்வார், இதுதான் கடவுளின். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டு வாழ்ந்தால் என்னதான் வரும்?